வணக்கம். என்னன்னு கேட்டீங்கன்னா நண்பர்களே, காவேரி போராட்டத்தப்ப உதயநிதி சொல்லாத வார்த்தை கீழே உள்ளவங்க கத்துனாங்க. ஆனால் இவர் சொல்லாத வார்த்தைக்கு எதிர்கட்சி தலைவர்னு கூட பார்க்காம அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. தமிழ்நாடுக்குள்ளே போராட்டம் வேறு. யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த நம்ம தாவேக்கா தற்குறிஸ். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா திரிசாவை பற்றி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம், அரெஸ்ட்டு எல்லாமே நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா அன்னைக்கு பார்க்க ஒரு சைடு திமுக ஒரு சைடு, அங்கிட்டு பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஒரு சைடு, ரோட்டில் போகவே மக்களுக்கு ஜாலியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோவை பாருங்களேன். அப்படிங்களா? என்னன்னு கேட்டிங்கன்னா நயினார் நாகேந்திரன் ஐயா, நம்ம பாஜக தலைவர், அவரும் விஜயோட அம்மாவை பற்றி பேசியிருக்காரு ஓப்பன் டாக்கு மேடையில். அவர் பேசுனது தவறானு கேட்டால் அது தவறு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்பாவை காணோன்னு நீங்கள் சட்டசபையில் தேடினது தவறு இல்லை அப்படின்னா இவர் சொன்னது தவறு இல்லை. இருந்தாலும் ஒரு பெண்ணை பற்றி தப்பாக சொல்லிட்டாருன்னு சொல்லி, பெண்ணை பற்றி தப்பாக சொன்னால் தாவேக்கார அவங்கனால ஒன்றும் அப்படியே கொந்தளிச்சிருவா. ஏன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு விமான நிலையம் பக்கத்தில் கற்பழிப்பு நடந்ததுக்கே அப்படியே விஜயை கொந்தளிச்சார். இப்போ 2 நாளாக பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கொந்தளிச்சிடாளான்னு சொல்லி நானும் வெளியில் போயிருந்தேன், தேடி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயுமே காணோம். என்னடா இவங்கெல்லாம் காணோம், நேரம் கொந்தளிச்சுக்கிட்டு போராட்டம் நடக்கும், நம்மளால் வண்டியை ஓட்டிக்கிட்டு போக முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் எங்கேயாவது போய்கிட்டு இருக்கேன். மதியானம் ஒரு இடம் கூட எனக்கு சனியாயிரம் வேறையா 2 நாளாக பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, காலியாக கிடந்துச்சு ரோடு. சரி எங்கடா இவங்கெல்லாம் போராட்டம் பண்ணாமல் எங்கேடா போயிட்டாங்கன்னு பார்த்தா அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, சனி ஞாயிறு லீவு கவர்மெண்ட் ஹாலிடே, அதனால தான் எல்லாம் லீவ் விட்டு வீட்டில் இருந்துட்டாங்க. சரி திங்கக்கிழமை இன்னைக்கு பயங்கர போராட்டமாக இருக்கும். அமைச்சர் ஆதவர்ஜுனா வேறு பாவம், ஏழை ஆதவர்ஜுனா எந்த நிறுவனமும் நடத்தாத ஆள். இந்நேரம் நயினார் நாகேந்திரன் வீட்டிலே போய் அவர் போராட்டம் பண்ணி இந்நேரம் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. டிவி நியூஸ் எல்லாம் தேடி பார்க்குறேன், பணத்தையும் காணோம். சரி ஏதாவது இந்த டிவிக்கே தற்குறிஸுக்கு வீடியோ போடுமே, எங்கே இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் காணுமே அப்படின்னு பார்த்தா அவங்களையும் காணோம். எங்கே தாண்டா இவங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தா எல்லாம் சனி ஞாயிறில் 2 நாள் லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுத்து இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்நேரம் ஆர்டர் போட்டிருப்பாரு முதலமைச்சர், ஆதவர்ஜுனா கொந்தளிச்சிருப்பாருன்னு பார்த்தா அவர் கொடியேற்றி திரிசாவை பார்த்து கை காட்டினாரா. கை காட்டினதில் அந்த டயர்டாகிட்டார், அவரும் ரெஸ்ட் எடுக்க போயிட்டார் கூட. ஏடா தற்குறிஸ், கடந்து கொந்தளிச்சிய குதிச்சிய ஒருத்தன் கூட இது பண்ணல. ஏன் இப்போ போயிட்டு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கை வச்சு பாருங்களேன். கை வச்சான்னு வச்சுக்கவேன், உங்கள் ஓனர் நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தனியாக டைம் கொடுத்து நடிகர் விஜய் தனியாக அப்பனும் மகனும் போய் நேரடியாக போய் பார்த்தாங்க. இயக்கம் இல்லை, ஆமாம் ஃபஸ்ட்டு இயக்கமாக ஆரம்பித்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி டைம் கொடுத்தாரு தனியாக இவங்க 2 பேத்துக்கு மட்டும். அடுத்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னாரு. 3வது டைம் போய் பார்த்துட்டு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இவிஎம் மோசடி அது இதுன்னு திமுக சொல்லியிருக்கு. அது அவங்க பிரச்சனை, அது பார்ப்போம் எப்படின்னுங்கிறது நமக்கு பார்க்கத்தான் தெரியும். சரி இவங்க பெண்களை பற்றி திரிசாவை பற்றி சொன்னதுக்கே கோவப்பட்டாங்களே. ஏன்னா திரிசா நம்ம பொட்டுமாமாவோட திரிசா இல்லை, அதுக்கு கோவப்பட்டாங்களே. சரி சொந்த தாயை பற்றி சொல்லியிருந்தா நேரம் கொந்தளிச்சுக்கிட்டு எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு தனியாக நேரம் தீக்குளிப்பு போராட்டம், தூக்கு போடும் போராட்டம்லாம் நடக்கணும்னு பார்த்தா ஒரு இடத்துலையும் நடக்கலை. இதுதானடா உங்கள் பெண்கள் எதிர்ப்பு? போய் நயினார் நாகேந்திரனை கேளுங்கடா, போய் அரெஸ்ட் பண்ணி பாருங்களேன், கை வச்சு பாருங்களேன். எல்லாமே ஒருத்தனுக்கு தான் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நயினார் நாகேந்திரனை கை வச்சு பாருங்கள். கை வச்ச அப்படின்னா இங்கே டவுசர் கலண்டுரும். அதுக்கு தான் உங்கள் அண்ணனே பேசாமல் இருக்கார். ஆதவர்ஜுனா ஏதாவது போன டைம் மாதிரி மேலே போட்டு பேசினாரா, வாயே திறக்க மாட்டார். எல்லோரும் கண்டனா அறிக்கை விட்டுட்டு பேசாமல் இருப்பாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டூஸ் பாய்ஸ்னால் நம்ம விசிகா நேரம் வன்னியரசு கொந்தளிச்சிருப்பாருன்னு பார்த்தா எப்படி ஆதி தமிழ்குடிய பறையர்களுக்கு பிரச்சனைனா ஒரு கண்டன அறிக்கை விட்டுட்டு ஒரு அப்படியே போயிட்டு வீட்டில் போய் படுத்துக்கு வரவா, அதே மாதிரி போயிட்டார். சரி அண்ணன் திரும்ப கொந்தளிப்பாருன்னு பார்த்தா அண்ணனும் ஒரு அறிக்கை விட்டுட்டு அந்த அறிக்கைக்கே மறுநாள் தான் விட்டார். ஏன்னு கேட்டால் வீட்டில் எதையும் ஃபோன் அடித்து கேட்டுப்பாரு. ஏன்னா அவர் எப்போதுமே பாஜகவோட மூத்த பிள்ளை இல்லை, ஆர்எஸ்எஸ் மூத்த பிள்ளை. போய் கேட்டுப்பார், என்ன இதுன்னு ஒரு அறிக்கை எதுவும் விடவான்னு கேட்டுப்பார். கேட்டுட்டு மறுநாள் அறிக்கை விட்டுருப்பார். இவ்வளோ தாண்டா அவங்க அரசியல். தாவேக்காங்கிறது பாஜகவோட ஏ டீமு பி டீமெல்லாம் கிடையாது. தாவேக்காங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பாஜகவோட ஜெராக்ஸு. திருப்பி சொல்கிறேன், பாஜகவோட ஜெராக்ஸு. மக்கள் சிந்திங்க, இவங்க எப்போதுமே அப்படித்தான். ஓட்டுக்காக எதையும் செய்யக்கூடியவங்க இந்த தாவேக்காங்கிறத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கங்க. சிந்திச்சு செயல்படுங்க. இவங்க பரப்புற பொய்யை நம்பாதீங்க, சிந்திங்க. நன்றி.